கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் இந்த அதிகாலை வேளையிலும் கட்டளையிடுவாராக. நாம் இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிவான் என்று சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு இணங்க ஆண்டவரே, அதிகாலையில் உண்மை தேடத்தக்கதாக வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்து அதன் மூலமாக நீர் கொடுக்கிற அந்த ஆழமான சத்தியங்கள் நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களுடைய வாழ்க்கை நடத்தி ஆண்டவரே உங்களுடைய பரலோகராஜ்யத்துக்கு வந்து சேரத்தக்கதாக தேவன் திரும்ப செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலும் 28வது மூல உபதேசமா இருக்கக்கூடிய புதிய பூமியை குறித்து படிக்க போகிறோம். புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் எவ்வாறு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த புதிய பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போறது, அந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு எவ்வாறு இடைபடுகிறார், அந்த புதிய பூமியில் வாழுகிற மக்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியமும் சிராக்கியமும் இருக்க போகிறது என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாள் நாம் பார்க்க இருக்கிறதான் தலைப்பு நியூ இயர்த் என்று சொல்லக்கூடிய புதிய பூமியை பற்றி நாம் படிக்க போகிறோம். புதிய பூமியின் அழகு என்று எடுத்துக்கொண்டால் ஏசாயாவின் புத்தகம் 35வது அதிகாரத்திலே 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும், கடும் வெளி கலிகூரும், புஷ்பத்தை போல செழித்து ஓங்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அந்த புதிய பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியம் இருக்கிறது. அந்த பூமியானது வறண்ட நிலம் கூட அங்கே இருக்காது, எல்லாம் செழிப்பான இடமாக இருக்க போகிறது என்பதை குறித்து அங்கே பூமியுடைய அழகை குறித்து இந்த நேரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. மேலும் அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். திடன் கொள்ளுங்கள். 3-4 வசனம் சொல்லுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் சோர்வெல்லாம் அங்கே நிவர்த்தி செய்யப்படும். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு யாரும் மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் திட நம்பிக்கையோடு கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த புதிய வானம் புதிய பூமி நமக்காக வர இருக்கிறது. அங்கே போய் நாம் தங்க போகிறோம் என்ற திட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிற போது குருடரின் கண்கள் செவிடரின் செவிகள் எல்லாம் திறக்கப்படும். அங்கே குருடர் இருக்க மாட்டார்கள், செவிடரும் இருக்க மாட்டார்கள். ஏசாயாவின் புத்தகம் 35ல 5-6 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெயிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த புதிய வானம் புதிய பூமியிலே குருடர்களோ செவிடர்களோ இருக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் முழு அந்த திறநம்பிக்கை அங்கே காணப்படும். அதே போல வெட்டாந்தரை என்று அங்கே இருக்காது. இன்றைக்கு பார்க்கிறோம், அநேக இடங்களிலே வெட்டாந்தரையா காணப்படுகிறது. அநேக இடங்களிலே பிளாட் போட்டு வைத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் பார்க்கிற போது அங்கே ஒரு செழிப்பு இல்லை, மேலும் மழையும் ஏற்ற வேளையில் பெய்வதும் இல்லை. ஆனால் அந்த புதிய பூமியிலே ஏசாயா 35:7 சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நிலம் நீருற்றுக்களாக இருக்கும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட இன்றைக்கு பார்க்கிறதுக்கு பயமாக இருக்கிறவர்கள், அருவருப்பாக இருக்கக்கூடிய வெட்டாந்திரையாக காணப்படுகிற எல்லா இடங்களிலுமே செழித்த பூமியாக அந்த புதிய வானம் புதிய பூமியிலே காணப்படும் என்று நமக்கு அங்கு சொல்லப்படுகிறது. மேலும் பேதைகளும் ஞானியா இருப்பார்கள். அங்கே யாரும் இன்னைக்கு இருக்கிறார்கள், அநேகர் இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எல்லாம்
உண்மையிலேயே அறிந்திருந்தார்கள், எல்லாருமே தேவனை அறிந்திருப்பார்கள். தேவன் யார் என்பதையும் அவர் இயேசு கிறிஸ்தான் என்பதை எல்லாரும் புரிந்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஞானம் இன்றைக்கு இல்லை. அநேகர் பேதைகளாக இருக்கிறார்கள். அநேகருக்கு கைப்பாவைகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பேதைகளும் ஞானியாக இருப்பது எங்கே என்றால், எசையா 35:8 சொல்லுகிறது, அங்கே பெரும் பாதையும் ஆன வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அங்கே போகிற வழி பரிசுத்த அந்த ஒரு பாதை மட்டுமே இருக்கும். அசுத்தமான பாதையோ தீய வழிகளோ தீய மனங்களோ அங்கே இருக்காது. ஏனென்றால் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த பரிசுத்த வழியிலே தீட்டுள்ளவனுக்கு அங்கே இடமே இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அன்றைக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற ஒரு கூட அங்கே பெரிய அறிவாளிகளாக காணப்படுவார்கள். எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அங்கே சாலமோனை விட பல மடங்கு ஞானத்தை அந்த நிலையில் நமக்கு தர இருக்கிறார். துஷ்ட மிருகம் அங்கே இருக்காது. இங்கே சிங்கம் இருக்கிறது, கரடி இருக்கிறது, ஓனாய் இருக்கிறது, இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அங்கே துஷ்ட மிருகங்கள் ஒன்றும் இருக்காதாம். ஏசாயா 35:9 சொல்லப்படுகிறது, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஆகவே துஷ்ட மிருகங்கள் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய, இன்றைக்கு சர்ப்பம் இருக்கிறது, அதை கண்டால் அநேகருக்கு பயம் இருக்கிறது. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு என்றெல்லாம் பயம் இருக்கிறது. ஆனால் அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகங்கள் எதுவுமே இந்த பரலோகத்துக்கு, அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போக போவதில்லை. அங்கே காணப்படவும் அங்கே இவையெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நித்திய மகிழ்ச்சி இருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் இருந்தால் உடனே 10 நிமிஷம் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அவன் கவலைக்குள்ளாக சென்று விடுகிறான். ஆகவே நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி என்பதோ நிரந்தரமான சந்தோஷம் என்பதோ எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த பூமியில் இப்பொழுது கிடைப்பதில்லை. ஆனால் ஏசாயா புத்தகம் 35:10 சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களுடைய இருக்கவே இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் சந்தோஷம் என்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி, நித்தியமா உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே அவர்கள் இருக்கும், சமாதானம் மட்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். இந்த கவலை கண்ணீர் இதெல்லாம் எதுவுமே அந்த புதிய வான புதிய பூமியில இருக்காது. ஆகவேதான் அந்த புதிய பூமிக்கு நீங்க எல்லாம் வரணும் என்பது நம்முடைய கிறிஸ்துடைய ஆவலாக இருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட ஆவல் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எத்தனையோ பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமியில் உண்டாகும் என்றும் வாக்கு தத்துவம் இருக்கிறது. ஏசாயா 65:17-18 சொல்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் படைக்க போகிறார். முந்தினவர்கள் இனி நினைக்கப்படுவதில்லை. இந்த பழசெல்லாம் அப்படி இருந்துச்சே இப்படி இருந்துச்சே அது அப்படிங்கிற அந்த நினைவெல்லாம் இருக்க போறதே நினைவே இருக்காது, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இந்த பழச பத்தி சிந்தனைகளே நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு போய், ஆக பழச பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். எல்லாம் புதிதாக இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமியிலே அப்படிப்பட்ட நினைவு சிந்தனைகள் கூட நமக்கு இந்த பழதை பற்றி தோன்றாது என்பதே இங்க சொல்லுகிறது. நான் சிக்ஷிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து கழி கூறுவீர்கள். ஆண்டவரே அதை படைக்கிறதுனால எல்லாமே இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஜனத்தையே ஒரு மகிழ்ச்சியான ஜனமாக சிருஷ்டிக்க போகிறார். அழுகையின் ஜனங்கள் ஒளிந்து போகிறது, கூக்குரலுகிற ஜனங்கள் இல்லாமல் போகிறது, மரணத்துக்கு ஏதுவான ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அங்க ஜனங்களை எப்படி படைக்கிறார் என்றால் ஒரு மகிழ்ச்சியான ஜனங்களாக தேவன் அங்கே படைக்க போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு மகிழ்ச்சி நித்தியமா இருக்குமே தவிர கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்கிற சூழ்நிலை புதிய வானம் புதிய பூமியிலே இல்லை. மேலும் அழுகையும் கூக்குரலும் இருக்காங்க. எப்பொழுது நித்திய மகிழ்ச்சி அங்கே காணப்படுகிறதுனாலே எப்பொழுதும் அங்கே சந்தோஷம் மட்டுமே இல்லத்திருக்குமா. ஏசாயா 65:19 சொல்கிறது, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ஜனத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தர் களி கூறுவாராம். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. யாரும் அழுக மாட்டாங்க, யாரும் கூக்குரலிட மாட்டாங்க. ஆகவே அழுகையின் சத்தமும்
கூக்குரல் சத்தமும் இனி அங்கே இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட உலகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகள் தான் இல்லாமல் இருக்கிறது. வெறும் ஆசை மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளும் இருக்க வேண்டும். அதே போல ஏசாயா 65:20 சொல்லுகிறது, என்றும் அங்கே இளமையாக இருப்பார்கள். அற்ப ஆயுசு என்பது அங்கே கிடையாது. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். அங்க கிழவன் எவனும் இருக்க மாட்டான். கொஞ்ச நாள் இறந்து போறவங்கிற அந்த பேச்சும் அங்கே இருக்காது. 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. ஆகவே 100 வயதுள்ள மனிதன் ஒரு வாலிபனுக்கு சமமாக அங்க எண்ணப்படுவானாம். ஆகவே அங்கே மரணம் என்பது இல்லை. இங்கே சொல்லப்படுகிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேலுடைய அந்த காரியங்களை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்து பேசி, இது புதிய வானம் புதிய பூமிக்கும் ஒப்பனையாக இருக்கிறதுனாலே இங்க சொல்லப்படுகிற இதை நேரடியாக அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது. 100 வயது சென்று மறிக்கிறவன் என்ற உடனே 100 வயது சென்று ஜனங்கள்லாம் மறிப்பார்களா என்று நாம் நினைக்க கூடாது. 100 வயது சென்று இந்த பூமியிலே மறிக்கிறவன் கூட அங்கே இந்த 100 வயது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வாலிப வயதை போல இருக்கும். இன்றைக்கு வாலிப வயது என்று 18 வயது சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மனிதனுக்கு இருக்கக்கூடிய 100 வயது அன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு 18 வயது சமம். ஆகவே பாலா வயதினுடைய குமாரர்களாக இருப்பார்கள். அவர்கள் நீடித்த நாட்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் அங்க சொல்லப்படுகிறதே தவிர அங்கே மரணம் என்பதெல்லாம் இல்லை. சொந்த வீடுகளில் நெடுநாளாய் இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாங்க, அப்புறம் அந்த வீட்டை வித்துட்டு போயிடுறாங்க, அல்லது வாடகைக்கு இருக்கிறாங்க, அடிக்கடி வீடு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்களாம். அங்கே வீடுகள் எல்லாம் சொந்த வீடுகள் இருக்கும். சொந்த வீடுகளும் நெடுநாளாய் இருக்கக்கூடிய வீடுகள், அழியாத வீடுகளாக இருக்கும். அங்க இருக்கிற ஜனங்களும் அழியாதவர்களாக இருப்பார்கள். ஏசாயா 65:21-22 சொல்லுகிறது, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவங்க தோட்டங்கள் விவசாயம் பண்ணுவாங்க, நல்ல வீடுகளை கட்டி குடியும் இருப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இல்லை. அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. வேறொருத்தர் அதை அனுபவிக்க மாட்டான். இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க, இன்னொருத்தருக்கு குத்தைக்கு விட்டாங்க, அவன் இல்லாம போயிட்டான், இவன் சொத்தை அவன் புடிங்கிட்டான், இந்த மாதிரி பேச்செல்லாம் அங்கே கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் அங்கே இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகள் நெடுநாளாய் அணிவிப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போகிறது. ஆகவேதான் அந்த புது உலகத்துக்கு செல்ல அநேகரும் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதற்கேற்றபடி நாம் பேச்சும் செயலும் சொல்லும் எல்லாமே இருக்க வேண்டும். ஏசாயா 65:23-24 சொல்லுகிறது, கூப்பிடும் முன்னே பதில் கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் அவங்களுக்கு கூடயே இருப்பார். கூடயே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கு பாருங்க, தாயும் சேயும் பேசிக் கொள்கிற போது அண்ணாந்து தாயை சேய் பார்க்கிற போதே இந்த பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு உடனே இந்த தாய் கொடுக்கறத புரிந்து கொள்ள. அது போலவே அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. சும்மா வேஸ்டால யாரும் உழைக்க மாட்டாங்க. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. இன்னைக்கு கஷ்டப்பட்டு பிள்ளை பெறக்கூடிய அந்த காட்சிகள் அங்க இல்ல. துன்பப்பட்டு பெறக்கூடிய காட்சிகள் அங்க இருக்காது. அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தியா இருக்கு. அவங்களும் அவங்க பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் அங்க எதுவுமே இருக்காது. ஏனென்றால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். ஆனால் இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் அங்கே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுபுறத்திறவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆக தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிறதுனால, அவர் கூடயே இருக்கிறதுனால, நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்னைக்கு ஜெபம் அழுகிறோம், அழுகையின் ஜெபமா இருக்கிறது, உபவாசத்தின் ஜெபமா இருக்கிறது, இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் அங்கே இருக்காது. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நமக்கு பதில் கொடுக்கிறதாக இருக்கிறார். சிங்கம் மாடு போல் வைக்கோலை தின்னுமா. ஏசாயா 65:25 சொல்கிறது, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். இன்னைக்கு ரெண்டையும் ஒன்னா மேய விட முடியுமா?
ஒரு நாயும் ஆட்டுக்குட்டியை கூட விட முடியல. அப்புறம் எங்க ஓனாய் போய் விடுறது? ஆகவே அன்றைக்கு சமாதானம் இருக்கு. ஒண்ணு ஒன்று கடித்து குதறுகிறதோ, ஒன்றை ஒன்று கொலை செய்கிற காரியமா அங்க இருக்காது. அவ்வளவு சமாதானம் இருக்குமா. யாருக்கும் எதிரிகள் என்கிறதே அங்க இருக்க மாட்டாங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், ஒண்ணா மேயும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் என்றால் அது மாமிசத்தை தான் புசிக்கக்கூடியாக மாமிச பச்சினியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே புதிய வானம் புதிய பூமியிலே ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருந்த மிருகங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தார்? சகல விதமான பூண்டுகளையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அதேதான் அந்த புதிய வானம் புதிய பூமியிலும் நமக்கு மனிதர்களுக்கு மாத்திரம் சைவ உணவு அல்ல, மிருகங்களுக்கு கூட, அதுவும் மாமிசத்தை உண்டே வாழுகிற சிங்கம் போன்ற மிருகங்களுக்கு கூட வைக்கோலைத்தான் அவர் ஆகாரமாக கொடுக்கிறார் என்பதையும், அங்கே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை என்பதையும், எந்த விலங்குகளாக இருந்தாலும் எதுவுமே அங்க தீங்கு செய்யாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சைவம், எல்லாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை உண்டுதான் உயிர் வாழப் போகிறது. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமத்திமேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். அன்றைக்கு ஒரு தவக்கலை பிடிச்சு கூட இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு சர்ப்பமானது. ஆனால் அன்றைக்கு புழுதிதான் அதுக்கு இரையாக இருக்குமா. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை. அவருடைய பரிசுத்த பூமியில எங்கேயுமே எந்த விதமான தீங்கு செய்யறவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாத்தானே அழிக்கப்படுகிறான். சாத்தானை தூண்டுதலானதான் இன்னைக்கு அநேக தீய காரியங்களுக்கும் தீய வழிகளுக்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் கடந்து கொண்டு. ஆகவே சாத்தான் இல்லாத காரணத்தினாலே அங்கே எந்த விதமான தீங்கும் இல்லை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கருத்து சொல்கிறார். எந்த விதமான தீமையும் செய்ய மாட்டாங்க, எந்த கெடுதலும் அங்கே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று சொல்லப்படுகிறது போல மத்திய 5:5 சொல்கிறார், சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமி யாருக்கு கிடைக்கும்னா பொறுமை உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். இன்னைக்கு அகங்காரப்பட்டு ஆணவப்பட்டு இன்னைக்கு ஆடுகிற மனிதர்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. அதான் சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுவதாகவே தேவனை கற்பனை கை கொண்டு இயேசு மேல் விசுவாசம் வைத்து வாழுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் சொல்ல. ஆகவே பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொண்டால் போதாது, அவர்கள் சார்ந்த குணமுள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றே தேவன். ஏனென்றால் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய உலகத்தின் ஒரு பழமொழி இருக்கிறது, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று. ஆகவே அந்த பழமொழிக்கு இணங்கவே நம்முடைய வேத வசனமும் அவ்வாறே சொல்கிறது. அவர் வாக்குப்படியே நடக்கும். 2 பேதுரு 3:13 சொல்கிறார், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். அங்க நீதி மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அநீதி மட்டும்தான் இருக்கு. நீதிங்கிறதுக்கு இடமே இல்லை. நீதி வேணும்னா காசு கொடுக்கணும். யார் அதிகமாக காசு கொடுக்கலாம் அவங்களுக்கு தான் நீதி கிடைக்கும். அது அநீதியோ நீதி, அதை பத்தி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் எப்படின்னா தங்களுடைய மனசாட்சியும் தங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டே எந்த காரியத்தையும் செய்கிறதை பார்க்க முடிகிறது அவளே. ஆனால் புதிய வானம் புதிய பூமியில் எப்படி இருக்கும்? அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்காங்க. நீதிதான் குடியிருக்கும், அநீதி எல்லாம் இருக்காது. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? எப்ப அந்த பூமி வரும், எப்ப அந்த புதிய வானம் புதிய பூமி போவோங்கிற அந்த நினைவு இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகம் நமக்கு வராதா? லஞ்சமே இல்லாத உலகம் வராதா? ஒருத்தர் தப்பு செஞ்சா தப்பு மட்டும் ஏன் கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? நம்மளோட ஏக்கம் இருக்கிறது. இந்த ஏக்கத்துக்கெல்லாம் இந்த பூமியில ஒரு வழி கிடையாது. அதெல்லாம் எங்கே நமக்கு பார்க்க போகிறோம் என்றால் ஒரு நாள் இருக்கிறது. அந்த புதிய பூமியில் தான் இப்படிப்பட்ட சிலாக்கியத்தின் பாக்கியத்தை நாம் பார்க்க போகிறோம். அங்குதான் நீதி வாசமாக இருக்க போகிறது. உலகம் அனைத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் ராஜாவா இருக்க போறார். இன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரதம மந்திரிகள் இருக்கிறார்கள். ஆனால் யாரிடத்திலாவது நீதி காணப்படுகிறதா என்றால் இல்லை. அவர்கள் ஜனத்துக்கென்று உழைக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்துக்கென்று உழைக்கிறார்கள், தங்களுடைய கட்சிக்கென்று உழைக்கிறார்களே தவிர அவர்கள் பொதுமக்களுக்காக உழைப்பதோ பொதுவாக எல்லாருடைய நீதியான காரியங்களை செய்வதோ இல்லை. ஒருவரை வஞ்சித்து ஒருவர் ஏமாற்றுகிற வேலையாக காணப்படுகிறது. ஓட்டு என்று எடுத்துக்கா, திருட்டு ஓட்டுகிறார், கள்ள ஓட்டு, இப்படி பல விதத்திலும் பொய் தான் இங்கே மேலோங்கி இருக்கிறது, மெய் இல்லை. ஆனால் உலகம் அனைத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்நாளில் ராஜாவாக இருக்க போறார். ஆகவே அங்கே நீதி மாத்திரமே வாசமாக இருக்கும். வெளிப்படுத்தல் 11:15 வாசிக்கிற போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாறின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார்.
என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆகவே கிறிஸ்துவானவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்றால், அவர் ராஜாவாக வந்துவிட்டால், அவர் 5 ஆண்டு ராஜா இல்ல, 3 ஆண்டு ராஜா இல்ல, நித்திய ராஜா. அதற்கு பிறகு வேறொரு ராஜாவே இருக்க மாட்டாங்க. இவர்தான் கடைசியா வரக்கூடிய ராஜா. இவர் வந்துட்டாருன்னா புதிய வானம் புதிய பூமியில பிறகு வேறொரு ராஜா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளா இருப்போம், அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருப்போம். நாம போய் பல உலகங்களை பார்த்துக் கொள்வோமே தவிர நம்ம யாரும் பார்க்க வேண்டிய அப்படிப்பட்ட ஞானத்தால் நம்முடைய ராஜ்யங்களை நிரப்ப போகிறார், நம்முடைய ராஜாக்களை அப்படி மாற்றப் போகிறார். நித்தியமாக உலகம் அனைத்துக்குமே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ராஜாவாக இருக்க போகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மேலும் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். இன்றைக்கு இருக்கிற பழையவைகள் என்று சொல்லக்கூடிய எதுவுமே அன்றைக்கு இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுகிறது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. எல்லாம் ஒளிஞ்சு போயிடுது, எல்லாம் எரிஞ்சு அக்னிக்கு தீக்கரையாக மாறி வருகிறது என்பதை படிக்க முடிகிறது. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. சமுத்திரம் கூட கிடையாது இன்னைக்கு. அதுல பாத்தீங்கன்னா மீன் அது இது போட்டு நம்முடைய சென்னை போன்ற நகரங்களிலே கூவாற்று தண்ணீர் எல்லாம் கலந்து அங்க எல்லாம் மாசுபட்டு கிடக்கிறது. ஆகவே இந்த மாசுபட்டு இருக்கிற அனைத்தையுமே தேவன் சுத்தப்படுத்துகிறார். இந்த வானத்தையும் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையுமே சுத்தப்படுத்தி எல்லாமே பரிசுத்த பூமியாக காணப்படுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை அங்கே உருவாக்குகிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போயிலே எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. அந்த புதிய எருசலேமானது தேவனுடைய பட்டணம். வெளிப்படுத்தல் 21:2 சொல்லுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து, எங்கிருந்து? தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு, எதை விட்டு? பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்படி ஒரு மணப்பெண் இருப்பாளோ அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான நகரமாக அந்த புதிய எருசலேம் பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததை இவர் பார்த்திருக்கிறார். ஆகவே பரலோகத்தினுடைய பட்டணம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் தலைநகரம் நம்முடைய பூமிதான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. மனுஷனிடத்தில் தேவன் குடியிருக்க போகிறார். இன்னைக்கு தேவன், நம்முடைய தேவன் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய வசனம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆனால் இது விரைவிலே புதிய வானம் புதிய பூமியில் பார்த்தால் நம்முடைய தேவனும் நாமும் ஒரே இடத்துல இருக்க போகிறோம். மனுஷனிடத்தில் தேவன் வந்து குடியிருக்க போகிறார். ஆக இந்த மனிதர்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கும்? பரிசுத்த தன்மை எப்படி இருக்கும்? தேவனோடு வாசம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய பரிசுத்த தன்மை இருக்கும் என்பதையும், அப்படிப்பட்ட பரிசுத்த நடவடிக்கைகள் இந்த நாளிலே நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அப்ப நம்மிடத்தில் அவர் வாசமாக இருக்க போகிறார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருக்க போகிறார்கள். வேறொரு ஜனமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இப்படி பலவிதமான பிரிவு இருக்கிற, ஆனாலும் அவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட அனைவரும் அவருடைய ஜனங்களாகத்தான் இருப்பார்கள். கிறிஸ்துவின் ஜனங்களாக, கிறிஸ்தவர்களாக மாத்திரமே இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருக்கு தேவனாக, அவருக்கு எஜமானாக இருக்க போறது ஒரே எஜமான். அவர் நம்முடைய கிறிஸ்துவாக மாத்திரம்தான் இருக்க போறார். பூமி அனைத்தும் அவருக்கு சொந்தம். பூமி அனைத்துக்கும் அவரே ராஜா. சகலத்துக்கும் அவர்தான் ஒரே ராஜாவாக இருக்க போகிறார். நாம் எல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்க போறோம். மேலும் மரணம் என்பது அங்கே கிடையாது. புதிய வானம் புதிய பூமியில யாரும் மரிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இன்னும் அதை குறித்து கூடுதலான தகவல்கள் வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீருங்கிறது நம்ம இருக்காதுங்க. இனி மரணம் என்பது இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆகவே அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை என்னால்,
புதிய வானம் புதிய பூமியிலே கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, அலறல் இருக்காது, வருத்தம் இருக்காது. இப்படி முந்தி இன்றைக்கு பூமியில காணப்படுகிற அனைத்துமே பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமி இருக்காது. இலவசமா ஜீவ தண்ணீர் கிடைக்கும். இன்னைக்கு தண்ணீர் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். சாதா தண்ணிக்கே காசு கொடுத்து வாங்குறோம். அப்ப ஜீவ தண்ணீர் கிடைக்கிறதுன்னு சாதாரண காரியம் இல்ல. அந்த ஜீவ தண்ணீரை கூட ஆண்டவர் இலவசமாக அங்க கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 21:5-6 சிங்காசனத்தில் மேற்றி வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒபேகாமும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீரை ஃப்ரீயா கொடுக்க போறேன். அந்த இலவசமா கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை இலவசமா வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. நீங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து எது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஜீவ தண்ணீர் உங்களுக்காக புதிய வானம் புதிய பூமியில இலவசமா கிடைக்கும். இன்னைக்கு நல்ல தண்ணி வாங்கினாலும் சரிங்க, மாசம் 70 ரூபாய் கட்டணும். முனிசிபாலிட்டிக்கு நம்ம பணம் கட்டினா தான் நல்ல தண்ணி கிடைக்கும். வெளியே போய் கேன் தண்ணி வாங்கினாலும் அது பணம் கொடுத்தா வாங்கணும். ஆனா இலவசமா எதுவும் தண்ணி கூட இங்க கிடைக்கிறது இல்ல. ஆனா அங்க ஜீவ தண்ணீரே நமக்காக இலவசமாக கிடைக்க போகிறது. இது யாருக்கு கிடைக்க போகிறது என்று பார்க்கிற போது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். யார் நீங்க வெற்றி பெறுகிறீர்களோ, வெற்றி பெறுகிறவனுக்கு தான் கிடைக்கும். தோத்து போறவன் கிடையாது. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே, உலகத்தின் போராட்டத்திலே, தேவனுக்காக நிற்பதிலே நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 21:7 சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். நீங்க வெற்றி பெறணுங்க. கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ண ஜெயம் கொள்ளணும். எல்லா வெற்றியும் மேல வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட அந்த தைரியத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். பலவீன ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஆவியை நம்ம அவிழ்த்து போட்டு கொண்டுக்கிறோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம உதறி போடுகிறோம். எதை பார்த்தாலும் பயப்படுகிறோம். யாருக்கு பயப்பட வேண்டுமோ, பயப்பட வேண்டியவருக்கு பயப்படாமல் பயப்படக்கூடாதவருக்கெல்லாம் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான், வெற்றி பெறுகிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். தோல்வி அடைந்தவருக்கு எதுவும் கிடைக்காது. அதை சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பண்றது ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுது. அந்த விசுவாசிக்கிறவே முடிவு பரியந்து விசுவாசிக்கணும். இடையில பின்வாங்கி போவானாயில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது சொல்ற. ஆகவே கொஞ்ச நாளைக்கு விசுவாசித்து பின்மாற்றத்துக்குள்ள போனோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது என்பதையும், கடைசி வரை நம்முடைய விசுவாசமானது இன்னும் அதிகமாக அதிகரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். கிறிஸ்து அந்த புதிய வானம் புதிய பூமியில் நாம் கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் அது இருக்கணும். ஏனென்றால் அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு சென்ற ஜனங்களுடைய சூழ்நிலை பாருங்கள். அங்கே புறப்படுகிற போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தேசத்துக்குள் பிரவேசிக்கிற போது அந்த புருஷர்களில், அந்த 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் மாத்திரமே இருந்தார், யோசுவாவும் காலேப்பும். மற்ற யாருமே அங்கே இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏன் இது ஒப்பினாக சொல்லப்படுகிறது என்றால், இந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிறது கூட அதற்கு ஒப்பனையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவர்கள் நடந்து வந்த அந்த வழி பிரயாணத்தை போலதான் நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணமும் போய்கொண்டிருக்கிறது. நாம் காணப்போகிறது, அவர்கள் அன்றைக்கு கானான் தேசத்தை கண்டடைந்தார்கள். நாம் கண்டடைய வேண்டிய இடம் என்னவென்றால், அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய புதிய வானம் புதிய பூமியை தான் நாம் கண்டடையத்தக்கதாக இருக்கிறோம். ஆகவே அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போவதற்கு நமக்கு எல்லாவற்றுக்கும் என்ன தேவை? ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும். எதில் நாம் தோற்று போகக்கூடாது. ஆகவே ஜெயங்கொள்ளுவரை பற்றி கொள்கிற நாம் ஜெயங்கொள்ளுவராகத்தான் காணப்பட வேண்டும். தேவ சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வரும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அங்கே வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 22:1 சொல்கிறது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தானே. ஆகவே இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருந்து கிடைக்கிறது என்றால், கிறிஸ்துவிடத்திலிருந்தும் பிதாவிடத்திலிருந்து கிடைக்கிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு ஜீவ காலமெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய வானம்
புதிய பூமி நமக்காக கொடுக்கப்படுகிறது. அங்கே மேலும் ஒரு வித்தியாசமான காரியம் என்னவென்றால், ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்க போகிறது. இது ஆதாம் ஏவாளுக்கு கிடைக்கவில்லை. ஆதாம் ஏவாள் அவருடைய பாவத்தின் நிமித்தமாக, பாவியானது நிமித்தமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை காவல் காக்கும்படியாக கேருபீன்களையும் வீசிக்கொண்டு சுடலை பட்டயத்தையும் வைத்தார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தேவன் கொடுக்க இருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:2 சொல்லுகிற போது, நகரத்து வீதியிலும் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அங்கே 12 விதமான கனிகளை தரக்கூடிய ஜீவ விருட்சம் இருக்கிறது. மாசம் மாசம் புது புது கனிகளை கொடுக்கும். அந்த ஜீவ கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அதிக நாட்கள்ல அமாவாசையிலும் ஓய்வு நாட்களிலும் அங்க வாங்கன்னு சொன்னார். ஏசாயா 66:22-23 சொல்கிறது, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் நாமம் உங்கள் சந்ததியில் நிற்கும் என்று சொல்கிறார். நாளே மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மாதந்தோறும் என்பது, மாதம் என்பது அமாவாசை, ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. ஆக சனிக்கிழமையிலும் தேவனிடத்தில் போவார்கள், அமாவாசை நாட்கள் போவார். இந்த அமாவாசை தான் மாதந்தோறும். அந்த மாதம் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுப்பார். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுகிறனாலாம் இன்னும் நம்முடைய ஜீவன்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். நம்முடைய மரணம் என்பதை நமக்கு இருக்காது என்பதற்காகவும் நாம் நோய் நொடியில் அகப்பட மாட்டோம். இப்படியே ஆனாலும் அதோட தலைகளை எடுத்து பூசிக்கொண்டால் போதும். இன்றைக்கும் நமக்கு வியாதிகள் வருவதற்கு, அந்த வியாதிகளை தீர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எந்த வியாதி வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இன்னைக்கு மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுகிறது. சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய இலை தலைகளும், யுனானி, அலோபதி எல்லா வைத்தியத்துக்கும் மரமும் பட்டை பூ இப்படி அந்த விருட்சத்தின் கனிகள், விருட்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இன்னைக்கு நமக்கு குணமாக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மாத்திரமல்ல, அதனுடைய இலைகளும் நம்மை ஆரோக்கியமாக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் அந்த புதிய வானம் புதிய பூமியில் நமக்கு சொல்லப்படுகிறது. மேலும் 22-23 சொல்லுகிறது, எந்த சாபமும் அங்க இருக்காது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவன் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனே இங்க இருக்கும்போது எந்த சாபம் அங்க இருக்க போகுது? எந்த பாவமும் இருக்காது, எந்த சாபமும் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, என்ன நம்ம பாவம் பண்ணானோ, இவனுக்கு இப்படிப்பட்ட சாபம் வந்துடுச்சு, அவன் சாபம் விட்டுட்டான், இவன் சபிக்க விட்டுட்டான் சொல்றாங்க. ஆக அது இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனாலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. இன்னைக்கு காரணத்தோட ஒருவனுக்கு சாபம் விட்டா பலிக்குதுங்கிறாங்க. காரணம் இல்லாம விட்டா அது பலிக்காது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. ரெண்டாவது, இந்த சாபமே உங்களுக்கு இருக்கக்கூடாதா, யாரு என்ன சொன்னாலும் பலிக்க கூடாது நினைச்சீங்கன்னா என்ன பண்ண, புதிய வானம் புதிய பூமி வரணும். அந்த உலகத்துல மட்டும்தான் என்ன இருக்காது, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியாரும் இருக்கக்கூடிய சிங்காசனம் இருக்கு, அங்க இருக்கும். கர்த்தரின் நாமம் அவர்கள் நெற்றியில் இருக்கும். 22:4 சொல்கிறது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவரை போய் நேரா பார்ப்பாங்க, அவரை நேரா தரிசிப்பாங்க, அவர் சமூகத்துக்கு நேரடியா போவாங்க. அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியில் இருக்கும். அந்த கர்த்தருடைய நாமத்தை அவர் நெற்றியில் தெரித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நெற்றியில சிலுவை போட்டு, கழுத்துல சிலுவை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பலவிதமான அடையாளங்களை காட்டிக்கொண்டு நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர, ஆண்டவருடைய நாமம் அங்கே நேரடியாகவே அவர் நெற்றியில் எழுதப்படும் என்பதைத்தான் இங்க சொல்லுகிறது. ஆகவே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இவர்கள் யார் என்று ஒருவர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய, அவர் நெற்றியை பார்த்தாலே அங்க தேவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அப்படியாக அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் சிலாக்கியம் காண அங்க இருக்கிறது. அங்கே இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. வெளிப்படுத்தல் 22:5 சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இராது. அங்கு இரவு என்பது இருக்காது. விளக்கும் சூரிய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு கரண்ட் போயிருச்சுன்னா நம்மளால இருக்க முடியல. உடனே ஈபிகாருக்கு சண்டைக்கு போறோம், ஈபிக்கு உடனே போன் பண்ணி கேட்கிறோம், எப்ப கரண்ட் வரும், எப்ப கரண்ட் வருகிறோம். எந்த செயலுமே இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இந்த லேப்டாப் போட்டிருக்க முடியாது, செல்போன் பேச முடியாது, நம்முடைய வீடுகளில் இருக்கிற விளக்குகள் இருந்து எதுவுமே ஒண்ணுமே, உலகமே ஸ்தம்பித்து போயிடும்.
ஆனால் அங்க சொல்லப்படுகிறது அங்க நைட்டுங்கிறது இருக்காதாம். இரவில் தான் அதிகமாக வெளிச்சம் தேவைப்படுகிறது. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் வேண்டியதில்லை, சூரியனை வெளிச்சமும் அவர்களுக்கு தேவையில்லை, சூரியன் கூட தேவையில்லையா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் அங்க இருக்கு. அவர்கள் சதா காலங்கள் அரசுவார்கள். அன்றைக்கு கிறிஸ்து மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் அரசர்களாக இருப்பார்கள், அரசாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு இந்த பாக்கியம் சிலாக்கியம் கிடைக்க போகிறது என்றால், அந்த பாக்கியத்தின் சிலாக்கியத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏசாயா 13:3 சொல்கிறது, நான் பரிசுத்தமாக்கினவர்கள் கட்டளை கொடுத்தேன். நீங்கள் யாரெல்லாம் கட்டளையை கடைபிடிக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். இன்னைக்கு அநேகர் கட்டளை எல்லாம் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, கட்டளை எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை தேவன் பரிசுத்தமாக்கவில்லை. தேவன் யாரை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் நமக்கு தேவன் கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதை கை கொள்வதற்கான திராணை கொடுத்திருக்கிறார், அதுக்குரிய பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மேலும் ஒரு சிலாக்கியம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவளை கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நமக்கு தேவன் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.